ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ காவேரி வந்து டேப்லெட் வாங்க போகிறதா ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணுறாரு. விஜய் வந்து பார்த்து நின்று மடக்கி கை பிடிச்சி பேச ட்ரை பண்ணுறாரு. பட் மேடம் விலகி போகிறாங்க. நான் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அழிஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பசுபதினால உங்களுக்கு என்ன ஆபத்து போகணும், நான் அவர் வீட்டுக்கு போய்ட்டு கையை ஓடிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. மேடம் ஷாக் ஆகுறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்பயும் கைப்பிடிச்சி பேச ட்ரை பண்ணுறாரு. பட் மேடம் கொஞ்சம் அப்படி தயங்குறாங்க. பாப்பாவெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பேசுகிறாரு. ஏன் உன்னுடைய பர்மிஷன் கேட்டு தான் நான் வந்தேன், ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பசுபதி மேலே ரீசனை போடுறாங்க. இந்த பாட்டி சொன்னதை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டேன். இல்லை பசுபதினால உங்களுக்கு ஆபத்து வந்துடும், அதான் நானே விலகிறேன் அப்படின்னு. வெண்ணிலாக்கிட்டே நானும் அதான் சொன்னேன், சொல்லிட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஃபோன் பண்ணி கேளுங்கன்றாங்க. ஏமா ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அப்புறம் மறுபடியும் வந்து நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் வெண்ணிலாக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வேணா கேட்டுக்கோ அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ பார்த்துக்கோ, டேக் கேர் எடுத்து பண்ணுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சிறாரு. ஸோ உனக்கு 2 days டைம் தரேன், நீ அதை டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லி பாப்பா பார்த்துரும், நீ நானும் பார்த்துன்னு நான் 2 நாள் உனக்கு எடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் நீ வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டில் நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்துகிறார். பட் மேடம் அப்பயும் இறங்க மாட்டுறாங்க. கடைசியில் ஹெட் டு ஹெட் டச் கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து வீட்டில் மறுநாள் விடிஞ்சிட்டு குமரன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பாட்டிமா வந்து டே சாரதா போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாலா கொடைக்கானலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டிமா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜீப் ஏறி போயிட்டுருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு எப்போ போகிறது அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10:30 மணிக்கு மேலே தான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு நர்மதா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. லஞ்ச்லாம் ரெடி பண்ணி எனக்கு ஆஃப் டே தான் இன்றைக்கி அப்படின்னு. அப்புறம் நர்மதா என்ன பண்ணுறாங்க, ப்ராக்ரஸ் கார்டு எடுத்துகிட்டு வந்து மாமாட்ட சைன் பண்ணி கொடுங்கன்னு. கங்கா பார்த்துட்டு ஏதாவது மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு குமரன் சைன் பண்ணி கொடுத்துறாரு. அப்புறம் ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே கங்கா ஷாக் ஆகிறாங்க. என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி பசுபதி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு வீடு எந்ததான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காண்டி அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு. டாக்குமெண்ட்லாம் வீட்டில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வர சொல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு எல்லாம் பார்த்துட்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, பசுபதி வந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் டாக்குமெண்ட். சரி காவேரி டெசிஷன் எடுக்கிறாங்க, வண்டி எடுத்துருவோம்மா, நான் 3 பேர் நம்ம போகலாம்னு. பாட்டிமா நானும் வரேன், கடைசி காலத்தில் அந்த வீட்டில் தான் நான் எல்லாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. கங்கா நானும் வரேன் அப்படின்னா, இல்லைடி இந்த மாதிரி டைமில் நீ வரக்கூடாதுன்றாங்க. ஸோ குமரன் பாட்டிமா காவேரி கிளம்புறதுக்கு ரெடியாக வராங்க. எல்லோரும் போயிடுறாங்க. இவங்க உடனே பாப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணாங்க, நம்ம இந்த இடத்துல போக வேண்டியது சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து வர முடியுதுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.